ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சர்ச்சிங் அல்காரிதம் தான் பார்க்க போகிறோம். சர்ச்சிங் அல்காரிதமில் நம்ம பார்க்க போகிறது 2 டைப்ஸ். ஒன்று வந்து லீனியர் சர்ச், இன்னொன்று வந்து பைனரி சர்ச். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சர்ச்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு ஐட்டம் இருக்குது, அந்த ஐட்டமை கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வீடியோ லீனியர் சர்ச் அதை எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நான் இதை இரேஸ் பண்ணிக்கிறேன். இரேஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு அரே எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த அரே வந்து நான் இங்கே அரே போட்டுட்டேன். இதில் வந்து வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். 2 4 5 ஒரு ரேண்டமான வேல்யூஸ் கொடுக்குறேன். ஓகே, இந்த அரேக்கோட நேம் வந்து நான் என்னன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த அரே வேல்யூ வந்து n. இதோட இண்டெக்ஸ் வந்து எப்பவுமே அரேயில் எப்படி ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 5 6. ஓகே, இப்போது லீனியர் சர்ச் பொறுத்த வரைக்கும் இப்போது எனக்கு நான் எதை கண்டுபிடிக்கணும்னா இந்த 9 கண்டுபிடிக்கணும். ஓகே, கீ ஈக்குவல் டு 9ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ என்னென்னா 9. இப்போ இந்த 9 கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னா 1 by 1 செக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஓகே, இதில் இருக்கான்னு பார்க்க போகிறேன். 0th இண்டெக்ஸ்லாம் இருக்குதான்னு பார்க்க போகிறேன். அண்ட் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குதான்னு பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி 1 by 1 செக் பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ ஏதோ ஒரு இடத்துல எனக்கு கிடைக்கிது 9. அப்படி கிடைக்கும் போது ஓகே எனக்கு 9 கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வெளியில் வந்துடுறேன். ஸோ இது எப்படி செக் பண்ணுது 1 by 1 செக் பண்ணுது, லீனியராக செக் பண்ணுது. ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம லீனியர் சர்ச்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நம்ம இதை வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோடும் போட்டு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கேயே ஒரு வாட்டி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கோடு ஜஸ்ட் ஒரு கோடு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஓகே, ஃபார் லூப் போட்டுக்கிறேன். ஃபாரில் வந்து i ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறேன். இந்த i ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த 0th இண்டெக்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக அரே. ஸோ அதனால தான் இந்த இண்டெக்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் i ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கேன். அண்ட் தென் i லெஸ் தென் n டாட் லென்த். இந்த n அப்படிங்கிறது அரேயோட வேல்யூ கரெக்டாக, அரே வந்து அரேயோட வேல்யூ. இப்போ n டாட் லென்த்துனா அந்த லூப் எவ்வளோ நேரம் ஆகணும், அதாவது லென்த் அரே ஆஃப் லென்த் மட்டும் ஆகணும் கரெக்டாக. அதனால தான் n டாட் லென்த் அண்ட் தென் i ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, அண்ட் தென் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் உள்ளே வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் இங்கே 1 by 1 செக் பண்ணணும் கரெக்டாக. இங்கே 1 by 1 நான் செக் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு இங்கே கீ இருக்கா, கீயில் என்ன கொடுத்துருக்கோம், நம்ம 9 கொடுத்துருக்கோம். இப்போ 9 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே கீ போட்டுக்கிறேன். கீ ஈக்குவல் டு n ஆஃப் i. மேட்ச் ஆச்சுன்னா ரிட்டர்ன் அந்த இண்டெக்ஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு டைம் ஃபார் லூப்புக்குள்ளே வரும்போது 0 இருக்குது. இப்போ 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 2 இருக்குது கரெக்டாக. இப்போ என்ன பண்ணுதுன்னா கீ வந்து 9 ஈக்குவல் டு 0ல் என்ன வேல்யூ இருக்குது 2 மேட்ச் ஆகுதான்னு பார்க்குது. மேட்ச் ஆகலை. இப்போ மறுபடியும் i ப்ளஸ் ப்ளஸ் ஆகுது. அண்ட் தென் இப்போ ஐயோட வேல்யூ வந்து 1 ஆயிடுச்சு கரெக்டாக. இப்போ ஐயோட 1ல் என்ன இருக்குது 4 இருக்குது. ஓகே, இண்டெக்ஸ் ஆஃப் 1ல் 4 இருக்குது. ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 9 ஈக்குவல் டு 4 செக் பண்ணுறோம். இல்லை தென் அகெயின் i வந்து மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ 2 ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் இன்க்ரிமெண்ட் ஆகி இந்த 4th இண்டெக்ஸுக்கு வருது. இப்போ 4th இண்டெக்ஸில் நம்மளுக்கு 9 இருக்குது. இப்போ இந்த கீ என்ன பண்ணும் 9 ஈக்குவல் டு 9. எஸ், மேட்ச் ஆயிடுச்சு. மேட்ச் ஆனதுனால அதோடைய இண்டெக்ஸ் என்னவோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுது. ஓகே, ஒருவேளை நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சும் கிடைக்கல, ஃபார் எக்ஸாம்பிள் 9க்கு பதில் வேறு ஏதோ 15 இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த அரேயில் 15 இருக்கா, 15 இல்லை. அப்போது அது என்ன ஆகும்னா டோட்டலாக சர்ச் பண்ணும், 1 by 1 சர்ச் பண்ணும், இருக்காது. அப்போ ஃபார் லூப் என்ன ஆயிரும், எண்ட் ஆயிரும். எண்ட் ஆன பின்ன நம்ம வேணால் ரிட்டர்ன் இது ஒரு ஃபங்க்ஷன்னு வச்சுப்போம், ரிட்டர்ன் -1. அதாவது நம்மளுக்கு கிடைக்கல, அதனால் ரிட்டர்ன் -1. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவல் கோட். இப்படி தான் ஒர்க் ஆகும். இதை வந்து அப்படி இன்னொரு வாட்டி நம்ம ஜேஎஸ் கோடில் ஜாவாஸ்கிரிப்டில் போட்டு ஒரு வாட்டி பார்ப்போம். ஓகே, ஸோ அதே மாதிரி இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தோம்னா O ஆஃப் n. அதாவது பெஸ்ட் கேஸ்னா இப்போ 2, அதாவது 2 இங்கே நம்ம கீ வேல்யூ வந்து 2 இருக்குன்னு வச்சுப்போம். 2னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடும், ஃபஸ்ட் டைமே கண்டுபிடிச்சிடும். அப்போ ஆர்டர் ஆஃப் 1. ஓகே, பெஸ்ட் கேசஸில். வர்ஸ்ட் கேசஸில் O ஆஃப் n தான் வரும். ஏன்னா நம்ம கிடைக்காட்டினா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இப்படி போகணும், கரெக்டாக சர்ச் பண்ணணும். ஸோ அதனால தான்
ஆர்டர் ஆஃப் n. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லீனியர் சர்ச் கோடை வந்து எப்படி ஜாவா ஸ்கிரிப்டில் போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். ஃபங்க்ஷன் ஃபைண்ட் இண்டெக்ஸ்னு கொடுத்துக்கிறேன் ஃபங்க்ஷன் நேம். அண்ட் தென் அரே பாஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. அண்ட் தென் டார்கெட் கீ வேறு ஒன்றும் இல்லை, நம்ம எந்த கீயை ஃபைன் பண்ணணுமோ அதை நான் பாஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே டார்கெட் கீன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஃபார் லூப் போட்டுக்கிறேன். ஃபார் let I equal to 0 and then I less than equal to array dot length. இப்போ அரே லென்த் வந்து 6 இருந்துச்சுன்னா 6 டைம்ஸ் அது லூப் ஆகும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல அரே டாட் லென்த்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இந்த ஃபார் லூப்புக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா இஃப் போட்டு அரே ஆஃப் இண்டெக்ஸ், அதாவது I equal to டார்கெட் கீ இருந்தால் தென் ரிட்டன் அந்த இண்டெக்ஸ். நம்ம கொடுத்த கீ வந்து இது ஃபைண்ட் பண்ணிடுச்சுன்னா அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடும், அதாவது I வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடும், அதான் இண்டெக்ஸ். அப்படி இல்லை அது ஃபைண்ட் பண்ண முடியல அப்படின்னா ரிட்டன் -1, அதாவது நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து -1 ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா இங்கே கீழே கால் பண்ண போகிறேன். கான்ஸ்ட் ஃபஸ்ட் அரே போட்டுக்கிறேன், ஒரு ரேண்டம் அரே போட்டுக்கிறேன். 5, 2, 7, 3, 1 அப்படி எடுத்துக்கிறேன். அண்ட் தென் கான்ஸ்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஃபைண்ட் இண்டெக்ஸ் நம்ம டிஃபைன் பண்ண இல்லையா ஃபங்க்ஷனை, அதை போட்டுக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு அரே பாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் எனக்கு எந்த கீயை ஃபைன் பண்ணணுமோ அந்த கீயை நான் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 7ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் கன்சோல் லாக் பண்ணேன்னா இண்டெக்ஸை இப்போ 7 எங்கே இருக்குது, எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது, 0, 1, 2. நம்மளுக்கு இப்போ ஆன்சர் வந்து கன்சோல் லாக் வந்து 2ன்னு வரணும். இப்போ நான் ரன் பண்ணுறேன், 2ன்னு வந்துருச்சா, கீழே பாருங்கள் 2ன்னு வந்துருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம டீபக்கும் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் என்ன பண்ணேன்னா இங்கே ஒரு டீபக்கர் போட்டுக்கிறேன். அண்ட் தென் ரன் ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் தென் நான் இங்கே வந்து ஃபங்க்ஷன் F10. இப்போது அரே வந்து நம்மளுக்கு எடுத்துக்கிச்சு. இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் அரே எடுத்துக்கிச்சா. அண்ட் தென் நான் இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறேன், இந்த ஃபைண்ட் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஃபார் லூப்புக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, இந்த ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ I வேல்யூ 0 கரெக்டாக, I வேல்யூ 0 எடுத்துருக்கு. 0 which is nothing but index. இப்போ அரேவோட இண்டெக்ஸ் 0ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5 தான் இருக்குது. 0th இண்டெக்ஸில் 5 இருக்குது. இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஆகும்னா 5 ஈக்குவல் டு 7 நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறது 7. ஸோ அப்போ இல்லை, அப்போ என்ன ஆகும், மறுபடியும் I++ ஆகும். ஓகே, I++ ஆச்சுன்னா ஐயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 1 ஆகும். இப்போது நீங்கள் இங்கே ரைட் சைடில் பார்த்தா லெஃப்ட் சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் அதாவது இண்டெக்ஸ் 1ல் என்ன இருக்குது, 2 தான் இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் ரன் பண்ணோம்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் 2 ஈக்குவல் டு 7 ஆனால் கண்டிப்பாக இல்லை, மறுபடியும் I இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ I இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா இண்டெக்ஸ் 2க்கு மூவ் ஆயிரும். கரெக்டாக 2 I ஈக்குவல் டு 2னா இண்டெக்ஸ் 2. இண்டெக்ஸ் 2ல் நம்மளுக்கு 7 இருக்குது. அப்போ என்ன ஆகும், 7 ஈக்குவல் டு 7 ஆனால் கண்டிப்பாக ட்ரூ தான். இஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆயிரும், அதனால் அதோடைய இண்டெக்ஸ் 2 நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் 2ன்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இல்லாதது ஏதாச்சும் பாஸ் பண்ணேன்னா வைங்களேன். ஓகே, நான் இப்போ மறுபடியும் இங்கே வந்து சம்திங் இங்கே இல்லாததை பாஸ் பண்ணுறேன், 11ன்னு பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன், பாருங்கள் -1. ஸோ உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பைனரி சர்ச்சை பார்ப்போம். அண்ட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.